தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்களுடைய ரசிகர்களுக்கு இந்த விடயங்கள் புதிதல்ல. தலைவரை பற்றி நாக்கில் நரம்பில்லாம பேசுகின்ற வாய்கள், தலைவர் இப்படி செய்தாரு, தலைவர் இப்படி பண்ணாரு, இதுதான் தலைவர், இதுதான் ரஜினிகாந்த் அப்படின்ற மாதிரி வெக்கமே இல்லாம முகத்தை காமித்து பேசுகின்ற வாய்கள் பல. அப்படி பேசின வாய்கள் அதுக்கப்புறம் தலைவர் எப்படி சொல்லலாம், தலைவரோட அருமையை புரிஞ்சுக்கிட்டு இல்ல செய்த பாவத்தை உணர்ந்துக்கிட்டு தலைவரை பற்றி நல்ல மாதிரி பேசின வாய்களும் இருக்கு. பட் இன்று வரைக்கும் சூப்பர் ஸ்டார் தலைவர் ரஜினிகாந்த் சார் அவர்களுடைய வளர்ச்சியை பார்த்து அந்த வன்மத்தில் கத்துகின்ற கதறுகின்ற முதுகெலும்பில்லாத கோழைகள் அப்படின்னு சொல்லலாம், அழுக்குகள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படிப்பட்ட நபர்கள் தலைவரை நேருக்கு நேர் மோதி வின் பண்ண முடியாம இவர் தமிழரா, இவர் என்ன செஞ்சாரு, இவர் அப்படின்னு காசு கொடுத்து பல பேரை பேச வைக்கிறது, தலைவருக்கு அகேன்ஸ்டா அவருடைய படங்கள் அது வரைக்குள்ள பண்ற விடயங்கள் தலைவர் ரசிகர்கள் பல பேர் அறிந்தது, பல மக்கள் அறிந்தது. அதே போல ஒரு துறையில ஒருத்தங்க முன்னுக்கு இருக்காங்க, அவங்களுக்கான விருதுகள் அவங்களுடைய திறமைக்கேற்ப கிடைக்குது, அவங்களுக்கான சான்ஸ் திறமைக்கேற்ப கிடைக்குது, மக்கள் அவங்களை கொண்டாடுறாங்கன்னா கூட இருக்கின்ற முதுகெலும்பு இல்லாத நபர்களுக்கு அந்த ஒரு நிறைய வில்லங்கள் இருக்காங்க. படத்துல வில்லங்கள் இருக்கிறது போல நிஜத்துல நிறைய பேர் இருக்காங்க. அப்படிப்பட்ட நபர்கள் அவங்களுடைய இமேஜை கெடுப்பதற்கு பல விடயங்கள் பண்ணுவார்கள். அப்படித்தான் பிரியங்கா அவர்கள் மீது ஒரு நபர் இப்போ ஒரு வீடியோ கிளாரிபிகேஷன் போட்டாங்க 3 நாளைக்கு முதல். குக்கு வித் கோமாளி சீசன் 5 இருந்து தன்மானம் கருதி வெளியில போறேன் அப்படின்னு அந்த நபர் பண்ண விடயம் எல்லாமே நிஜத்துல ஒரு நபரை அழிப்பதற்கு, படத்துல வில்லங்கள் ஒரு நபரை அழிப்பதற்கு காசு கொடுத்து என்னென்ன வேலைகள் செய்வார்களோ அதே தான் இந்த டிஜிட்டல்ல அந்த நபர் பிரியங்கா அவர்களுடைய இமேஜை கெடுப்பதற்கும் தான் வாழ்க்கையில முன்னுக்கு வந்த நபர்கள் மீது வன்மத்தை எப்படி கக்குவாங்க அப்படி என்பதையும் காமித்திருக்காங்க. அப்படி அந்த நபர் பண்ண விடயங்கள் உண்மையிலேயே என்ன நடந்துச்சு அப்படியான விடயங்களை அந்த செட்டு குக்கு வித் கோமாளி ஷோ அங்க இருந்தவர்கள் பல பேர் அங்க நடந்த உண்மையை சொல்லி கொண்டிருக்காங்க. அதை பார்க்கக்குள்ளேயே நல்ல வயிற்றில் பிறந்த நல்லவர்களுக்கு என்ன உண்மை அப்படி என்பது தெரிஞ்சிருக்கு. பல நல்ல மக்கள் அந்த நபர் போட்ட வீடியோக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணல. ஏன்னா 2 பக்கமே நம்ம பார்க்கணும். அந்த நபர் போட்ட வீடியோலயே அவங்களுடைய வன்மம் தான் தெரிஞ்சிச்சு. வன்மமான பிரியங்காவோட வளர்ச்சியில அவங்க எவ்வளவு பொறாமப்பட்டிருக்காங்க அப்படி என்பதான் தெரிஞ்சிட்டு. அப்ப நல்ல வயிற்றில் பிறந்த பல மக்கள் இதை பற்றி எந்த கருத்துமே தெரிவிக்கல. இப்ப ரீசெண்டா அந்த செட்ல இருந்தவர்கள் விஜய் டிவி, குக் வித் கோமாளி சீசன் 5 ப்ரொடக்ஷன் ஹவுஸ், உயர்ந்த மீடியால இருக்கிற நபர்கள், பத்திரிகையை சேர்ந்தவர்கள், அவங்கெல்லாம் சொல்ற விடயங்களை பார்த்துட்டு இப்ப பல நல்ல மக்கள் பிரியங்கா அவர்கள் பக்கம் அவங்களுடைய வார்த்தைகளை அவங்களுடைய கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்காங்க. அது என்ன அப்படி என்பதை இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டிவி சொன்னது, டிவி ப்ரொடக்ஷன் ஹவுஸ் சொன்னது அப்படி என்பதை மீடியாவில் இருக்கிற உயர்ந்த நபர் அவர் ஒரு வீடியோ 2 நாட்களுக்கு முதல் போட்டிருந்தாரு. அது என்னுடைய மிஸ்டர் டேனிஸ் இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்க வேணும்னா போய் பார்க்கலாம். அதை பல பேர் இப்ப சோசியல் மீடியால ஷேர் பண்ணி கொண்டிருக்காங்க. அப்ப டிவி சொன்னது என்ன அப்படின்னா, அந்த 40வது எபிசோட் குக் வித் கோமாளி சீசன் 5ல பிரியங்கா அவர்களை, திவ்யா அவர்கள் அவங்க எலிமினேட் ஆகி வெளியில போற டைம்ல பிரியங்கா அவர்களை பற்றி அவங்க நல்ல விதமா சொன்னாங்க. அதுக்கு பிரியங்கா அவர்கள் அங்க ஆங்கரா இருந்த ரக்ஷன் அப்புறம் அந்த குற்றம் சுமத்தின நபர் அவங்க கிட்ட அனுமதி கேட்டாங்க. அப்ப ரக்ஷன் ஓகே நீங்க பேசுங்க அப்படின்னு உடனே சொன்னாங்க. அப்ப பிரியங்கா அவர்கள் பேசிக் கொண்டிருக்கக்குள்ள அந்த குற்றம் சுமத்தின நபர் பிரியங்கா அவர்களை கையை இறுக்கி பிடித்து கேவலமான வார்த்தைகள் பிரியங்கா அவர்களுடைய மனதை நோகடித்தார் அப்படி என்பது வெளியில வந்த விடயம். நீங்க ஏன் இப்படி பேசுறீங்க, நீங்க என்னத்துக்கு இதை பேசணும் அப்படியான விடயங்கள், அந்த வன்மம், அந்த கேவலமான வன்மத்தை கொட்டி தீர்த்து இருக்காங்க. அப்ப பிரியங்கா அவர்களுக்கு என்ன இது இப்படி பண்றாங்கன்னு தெரியாம அவங்க அழுதுகிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் சம்பந்தப்பட்ட சேனல் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் பல மணி நேரம் இந்த நபரோட பேசி அதை அந்த நிமிடங்கள் அதை சரிபடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் அடுத்த எபிசோடுக்கு இவங்களுக்கு கால் போயிருக்கு, நீங்க வாங்க பண்ணுங்கன்னு. அப்ப அந்த நபர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் ஆங்கரிங் பண்ணுவேன், நான் பிரியங்காவை வெல்கம் பண்ண மாட்டேன் அப்படின்னு. அப்போ சேனல் சொல்லியிருக்காங்க, நீங்க அக்ரிமெண்ட் போட்டிருக்கீங்க, ஆங்கரா பண்றீங்க, அப்படி நீங்க அங்க இருக்க எல்லாரையும் நீங்க வெல்கம் பண்ணணும். அப்ப ஒருத்தருடைய பேரை சொல்லாம விட்டா என்ன இது சரி இருக்காது அப்படின்னு எவ்வளவோ சொல்லியிருக்காங்க. அதுக்கு அந்த குற்றம் சுமத்திர நபர் சொல்லியிருக்காங்க, பிச்சை எடுத்தாலும் எடுப்பனே தவிர பிரியங்காவோட பேரை நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு. அந்த அளவுக்கு வன்மம். சரியா? அப்ப சேனல் சொல்லியிருக்கு, அப்ப அப்படின்னா நீங்க வெளியில போங்க அப்படின்னு. சோ சேனல் தான் இந்த நபரை வெளியில போயிருக்கு. பிரியங்கா அவர்கள் எதுவுமே சொல்லல. சேனல் தரப்புல இருந்து அவங்க சொல்றது நாங்க மன்னிப்புக்கு கேளுங்க அப்படின்னு நாங்க சொல்லவே இல்லை. எவ்வளவு பொய்களை அந்த குற்றம் சுமத்திர நபர் சொல்லியிருக்காரு. மனசாட்சி எல்லாமே என்ன போல வாழ்க்கை என்னவாங்கல்ல, அதுதான். அதனாலதான் அந்த நபர் அப்படியே இருக்காங்க. ஓகே சரி, அப்படி இருக்கக்குள்ள இந்த விடயத்தை இப்ப அங்க செட்டில் இருந்தவர்கள்
கூட இருக்கிற ஆர்டிஸ்ட் பல பேர். நேற்று முந்தா நாள் வந்து பார்த்தீங்கன்னா பூஜா அவர்கள், அப்புறம் இவங்க கிரேசி அவர்கள், அப்புறம் சுனிதா அவர்கள், அவங்க அழகா சொல்லியிருப்பாங்க. சுனிதா பிரியங்கா அவர்களை பற்றி இப்போ ஆங்கர் அப்படின்றவங்க ஒரு பெரிய ஆளையோ இல்லை சின்ன ஆளையோ வேறுபடுத்தி வெல்கம் பண்ணுற இல்லை, எல்லாரையும் ஒரு ஈக்குவலாக வெல்கம் பண்ணணும், அதான் அவங்களுடைய வேலை. பிரியங்கா அவர்களை பார்த்தீங்கன்னா நேற்று வந்து ஒரு ஆர்டிஸ்டாக இருக்கலாம், இல்லை பல ஒரு லெஜெண்டரி ஆர்டிஸ்டாக இருக்கலாம், அவங்க வெல்கம் பண்ணுற விதம் மனதார ஒருத்தரை பாராட்டி மிகைப்படுத்தி வெல்கம் பண்ணுவாங்க. தட் இஸ் பிரியங்கா. செய்யும் தொழிலே தெய்வம் அப்படின்றபடியே தான் அவங்க சூப்பர் ஸ்டார். ஆங்கரிங்லாம் அவங்க தான் சூப்பர் ஸ்டார். ஸோ அப்படி இருக்கக்குள்ள சுனிதா அவர்கள் அழகா சொல்லியிருப்பாங்க. அப்புறம் இப்போ வந்து டிஜே பிளாக் அவர்கள் அவரும் வந்து ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு, உண்மை ஒரு நாள் வெல்லும் அப்படின்னு. அது கீழே அந்த ஒரு கமெண்ட் வந்த போஸ்ட் எல்லாத்துக்குமே அவர் அழகா சொல்லியிருக்காரு, நீங்க வெளியில பாக்குற நீங்களே ஏதோ தெரிஞ்ச மாதிரி பேசுறீங்க, எவனோ ஒருத்தன் போடுற வீடியோக்களை எல்லாம் நம்புறீங்க, நான் அந்த செட்டுக்குள்ள இருந்திருக்கேன், கூட இருந்து பார்த்திருக்கேன், எனக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரி பிரியங்கா அவர்கள் பக்கம் இருந்த உண்மையையும் நேர்மையும் அவர் சொல்றது பல பேர் வெளிப்படையா இப்ப சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. காரணம் என்னன்னா, பிரியங்கா அவர்கள் மீது அந்த குற்றத்தை சுமத்திய நபர் இந்த உண்மை வெளியில வந்துட்டா தன்னுடைய பேர் டேமேஜ் ஆயிரும் அப்படின்னு போட்டு விஜய் டிவியையும் பிரியங்காவையும் டேமேஜ் பண்ணணும் என்பதற்காக பிளான் போட்டு பண்ண வேலை. அந்த வீடியோ ஒரு ஸ்கிரிப்ட் எழுதிய வீடியோ, அதை ப்ரொமோட் பண்ணுவதற்கு 2-3 டீம் அவங்க வச்சிருந்தாங்க. சில யூடியூபர்ஸுக்கு அந்த இப்ப வியூ எக்கச்சக்கமா ஒரு நபருக்கு போய்கொண்டிருக்கு. பிக் பாஸ் ரிவ்யூ பண்ற ஒரு நபர் 1.4 மில்லியன் 700 மில்லியன் 700K 800K 1.4 மில்லியன் அப்படின்ற வியூ விஜய் டிவி கூட அவங்க போட்ட வீடியோக்கு இப்போ வரல. அந்த ஒரு சாதாரண ஒரு பிக் பாஸ் ரிவ்யூருக்கு 93,000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தவருக்கு இப்போ 1,10,000 மேல சப்ஸ்கிரைபர் கூடி கொண்டு போகுது. இதெல்லாம் ப்ரொமோஷன், பெய்ட் பாட், பெய்ட் லைக், பெய்ட் கமெண்ட், அப்படி அவர் காசு வாங்கி அது கேட்டது போல அவர் வந்து பண்றாரு. அப்ப யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு வீடியோக்கு வியூ வருதுன்னா பல பேர் சோத்துக்கு என்ன பண்ணுவாங்க, நாட்கள் நரம்பு இல்லாம மனசாட்சி இல்லாம ஓகே இப்படி பிரியங்காவை அட்டாக் பண்ணா வியூ வருதுன்னு போட்டு அதே மாதிரி வீடியோ போடுவாங்க. இந்த குற்றம் சுமத்தின நபரோட பிஆர்டி வந்து அப்படி வர்ற வீடியோக்களை ப்ரொமோட் பண்ணி கொண்டிருக்காங்க. இது நடக்குது. இன்னொரு பக்கம் வந்து வாழ்க்கையில தோற்ற நபர்கள், வயதான நபர்கள் சாப்பாட்டுக்கு என்ன பண்றதுக்குள்ள சில யூடியூப் சேனல் 5,000-10,000 கொடுத்து போட்டு நீங்க இப்படி பேசுங்க அப்படின்னு சொல்லும். அப்படிப்பட்ட நபர்களும் வந்து நாக்குல நரம்பு இல்லாம பிரியங்கா அவர்களை பத்தி பேசிக்கொண்டிருக்காங்க. சரிங்களா, இதுதான் நடக்குது மக்களை இப்ப. ஆனா இப்ப அங்க அந்த செட்டில் இருக்க நபர்களும் சரி, விஜய் டிவியும் சரி நடந்த உண்மையை சொல்லியிருக்கு. நல்ல வயிற்றில் பிறந்த நபர்களுக்கு, மக்களுக்கு வந்து அந்த உண்மை வந்து புரிஞ்சிருக்கு. சரிங்களா, நல்லவர்களுக்கு அந்த உண்மையா புரிஞ்சா போதுமே. நம்ம வந்து இப்ப பைத்தியங்கள்கிட்ட இல்ல கெட்ட சிந்தனை இருக்கவங்க கிட்ட நம்ம வந்து போய் படிப்பிக்க முடியாது. அதுகளோட மனசுப்படி அதோட வாழ்க்கை கெட்டுதான் போகும். பட் நல்லவர்களுக்கு இந்த உண்மை தெரிஞ்சதுல சந்தோஷம் தான். சரிங்களா, இது வந்து தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்களுக்கு 50 வருஷமா நடந்துகிட்டு இருக்கு. மனசாட்சி இல்லாம நாட்கள் நரம்பு இல்லாம காசு வாங்கி போட்டு பேசுவார்கள். அப்போ அது ஒரு தொழில ஒருத்தங்க சூப்பர் ஸ்டாரா இருக்காங்க, ஹை லெவல்ல இருக்காங்கன்னா இது நடப்பது வழக்கம் தான். பிரியங்கா அவர்களுக்கும் வந்து அதுதான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. எப்பயுமே பொறாமப்படுறவன் வாழ்க்கையில முன்னுக்கு வர முடியாது. பிரியங்கா அவர்கள் மீது அந்த குற்றத்தை சுமத்தின நபருக்கு என்ன அப்படின்னா, அந்த நபரால முன்னுக்கு வர முடியல. சரியா, சிவகார்த்தியன் அவர்கள் வரைக்கும் அந்த நபரும் வந்தாங்க ஆங்கரிங்ல. சிவகார்த்தியன் எங்கேயோ போயிட்டாரு. அதுக்கப்புறம் கவின் வந்தார், அவரும் எங்கேயோ போயிட்டாரு. பிரியா பவானி சங்கர் வந்தாங்க, அவங்களும் எங்கேயோ போயிட்டாங்க. இப்போ பிரியங்கா அவர்கள் சூப்பர் ஸ்டார் இன் ஆங்கரிங். அதுக்கப்புறம் பூஜா அவர்கள், இவங்கெல்லாம் அந்த நபர்களை விட நல்லா இருக்காங்க, முன்னுக்கு போறாங்கன்னா அந்த நபருக்கு அந்த வன்மம் படத்துல வில்லங்களுக்கு வரும் இல்ல, அந்த வன்மம் அவங்களும் மாதிரி இருக்குங்கள அந்த உலகத்துல கோழைகள். ஒருத்தர் நல்லா வந்து நான் பொறாமப்படுற எண்ணம் இருக்கிறவ அந்த மைண்ட் செட் இருக்கிற கோழைகளும் ஒன்னா சேர்ந்து ஒரு அழுக்கு இன்னொரு அழுக்குகளோட சேர்ந்து வெண்மைக்கு எதிராக பண்ணுகின்ற விடயங்கள்லாம் இப்ப நடந்து கொண்டிருக்கிற விடயங்கள். சரிங்களா மக்களே, பட் வாட்டெவர் தைரியமா உண்மையா சொல்லுகின்ற இதயங்களுக்கு பல கோடி நன்றிகள். நீங்க பண்ற விடயம், நீங்க என்னத்தை பண்றீங்களோ அதான் திரும்ப கிடைக்கும். நல்லது பண்ணீங்கன்னா நல்லது கிடைக்கும், கெட்டது பண்ணீங்கன்னா கெட்டதான் கிடைக்கும். கடவுள் இருக்காரு, கொடுப்பாரு. சரியா, ஓகே மக்களே, நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்க. நன்றி.